உங்கள் வீட்டில் சப்பாத்தி மீந்துடுச்சாங்க, அப்போ இந்த மாதிரி செய்து பாருங்கள். 3 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கிங்க, 2 தக்காளி, 1 குடமிளகா ரொம்ப சின்னதாக நறுக்கிட்டு நல்ல எண்ணெயில் போட்டு வதக்கிக்குங்க. அது கூட ஒரு 1½ ஸ்பூன் மிளகாய்த்தூளை வந்து ஆட் பண்ணி கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம என்ன ஊற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வினிகரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வினிகர் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் அதையும் வந்து கலந்துக்குங்க. நல்லா கலந்து இப்படி பண்ணிவிட்டு சப்பாத்தியை 7 சப்பாத்தி எடுத்துக்கிறதுக்கு நல்லா பிச்சு போட்டுக்குங்க. இதில் நான் 7 சப்பாத்தி எடுத்துருக்கேன். பிச்சு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இந்த டிஷ்ஷு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். செய்து பாருங்கள். இப்போ ரெடி.